காலையில் எந்திரிச்சு முதல்ல வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா 4 மணிக்கு எந்திரிப்பாங்க, 5 மணிக்கு எந்திரிச்சு வீடை தொடச்சி டெய்லி வீடு துடைக்கிறது ரொம்ப நல்லது. பாத்ரூம் கழிவறை வீட்டை சுத்தமாக வைக்கணும். ஏன்னா வீட்டில் தானேங்க லக்ஷ்மி வாஸ்துன்னு சொல்லுவாங்க. அந்த வாஸ்து அமைப்பிடும் கரெக்டாக இருக்கணும். நம்ம இருக்கிற வீட்டை சுத்தபத்தம் பண்ணணும்னா இந்த பொருள் அங்கங்கே இருக்கணும், வாஸ்து பிரகாரம் இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், வீடு நீட்டாக இருக்கணும். காலையில் எந்திரிச்சா முதல்ல ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் குளிச்சுட்டு தான் சமையல் நீங்கள் 10 மணிக்கு தான் எந்திரிக்கிறதே, 11 மணிக்கு தான் ப்ரஷ்ஷே பண்ணுறது. ப்ரஷ் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு காஃபிலேருந்து ஸ்நாக்ஸ்லேருந்து டிஃபன்லேருந்து எல்லாமே வீடு வரைக்கும் கொடுத்து இல்லாத லவ் ப்ராப்ளம், ஹஸ்பண்ட் ப்ராப்ளம், கணவன் பிஸ்னஸில் முன்னே எதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில் ஆகிருக்காது. வணக்கம் பாய். வணக்கம்மா. ஒரு வீடு வாஸ்து ரீதியா எப்படி இருக்கணும், ஒரு வீட்டுக்கு மகாலட்சுமி கடாட்சம் வரணும், மகாலட்சுமியே வரணும் அப்படின்னா அந்த வீடு எப்படி இருந்தா மகாலட்சுமி வீட்டுக்கு வருவாங்க? நல்லா கேட்டிங்க, நல்லா பாருங்கம்மா. என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, லக்ஷ்மி காலையில் உணவு அறைக்கு வர்றது தான் வந்து உணவு கொடுக்கறதுக்கு என்னோட இன்றைய பொழுது இந்தந்த விஷயம்லாம் நல்லது நடக்கணும், இந்தந்த விஷயம்லாம் தீயது நடக்கணும்னு கொடுக்குறது வர்றது தான் லக்ஷ்மின்வாங்க. நம்ம இதில் இஸ்லாத்தில் பார்த்திங்கன்னா பர்க்கத்துன்னு சொல்லுவோம். ஸோ இந்துஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்து முறைகளில் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி வீட்டுக்குள்ளே வரணும். ஒரு லக்ஷ்மி ஒரு காலை பொழுது ஒரு வீட்டுக்குள்ளே வரணும். அதுக்குன்னு சில வாஸ்துகள் இருக்குது, சில அமைப்பு இருக்குது, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இருக்குது. காலையில் முதல்ல ஒரு வீட்டில் வந்து சம்பாரித்தா தான் காசு. சில பேர் சொன்னீங்க இதெல்லாம் சும்மா போய் வேலைக்கு போனால் தான் காசு மேலே இருந்தால் விழும். மனுஷனை தான் ஒரு பிறக்க முடியும், பணத்தை மேலே இருந்தால் போடுவார். ஸோ அந்த மாதிரி காலையில் எந்திரிச்சு முதல்ல வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா 4 மணிக்கு எந்திரிப்பாங்க, 5 மணிக்கு எந்திரிப்பாங்க. வீட்டு வாசல்லாம் பெருக்கிட்டு, நான் ஹிந்து சங்களுக்கே சொல்கிறேன், இஸ்லாத்துலாம் சொல்கிறேன், வீட்டெல்லாம் பெருக்கிட்டு முறை வாசல்லாம் செஞ்சு எதுக்கு கோலம் போடுறாங்க? நாய் வந்து உச்சா போகிறதுக்காகயா? லக்ஷ்மி உள்ளே வரும்போது ஒரு மங்களகரமாக இருக்கிறதுக்காக தான் வீட்டு வாசலில் என்ன சொல்லுவாங்க. கொஞ்சம் கிராமத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, சாணி மொழிவிட்டு சுத்தபத்தமாக வச்சு காலைல சுப்ரபாதம் போட்டு நல்லா வாசலில் ஒரு சாணி ஒன்று வச்சு குங்குமம் என்ன சொல்கிறது அந்த குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு சாணி மொழிவி முறவாசம் செஞ்சு கோலம் போடுவாங்க. இது இந்துக்கள் பண்ணுறது. நம்ம இஸ்லாத்தால் என்ன பண்ணுவாங்க, காலையில் எழுந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு ஆணாவட்டம் பெண்ணாவட்டம் ஃபஜர் தொழுவாங்க. ஃபஜர் துவா கேட்பாங்க. இன்றைய பொழுது அல்லாஹ் ஒன்று நாடி நான் போகிறேன், இன்றைய பொழுது நல்லா இருக்கணும். காலையில் கேட்குற துவா இதை கேட்டு நான் அன்றைக்கி போனோன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே நம்மளுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக, கொஞ்சம் இல்லை அல்லாஹ் நம்பினா கடையிலையும் தாண்டிடலாம் நடந்தே அவன் நினச்சா. அந்த மாதிரி அன்றைக்கி பொழுது ஃபுல்லாகவே சூப்பராக போவோம். அந்த மாதிரி இந்துக்கள் வந்து லக்ஷ்மி வந்தால் சுபக்ஷம் வரும்னு சொல்லிட்டு காலையில் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது வீடு பார்த்திங்கன்னா காலையிலே எழுந்திரிச்சு வீடை தொடச்சி டெய்லி வீடு துடைக்கிறது ரொம்ப நல்லது. சில பேர் சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமைனா கழுவக்கூடாது, டெய்லியும் வீடை பெருக்கணும், டெய்லியும் வீடு கழுவணும், வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும். வீட்டை ஒரு மூலையில் குப்பை சேர்றது செய்யக்கூடாது. பாத்ரூம் கழிவறை வீட்டை சுத்தமாக வைக்கணும். ஏன்னா வீட்டில் தானேங்க லக்ஷ்மியே வரும். லக்ஷ்மி போகிற போக்கில் ரோட்டில் பைக்கில் வரும் கூட. நம்ம ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் வெளியில் போக அதிகமாக இருக்கிற நேரம் வீடு தான். இன்பம் துன்பம் சந்தோஷம் துக்கம் வரவு ஃபிசிக்கல் பணவு எதுவாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு எல்லாம் நடக்கிறது எங்கே, நம்ம வீட்டுக்குள்ளே. அப்போ அந்த வீடு எப்படி வச்சுருக்கணும், அதுக்கு தான் வாஸ்துன்னு சொல்லுவாங்க. அந்த வாஸ்து அமைப்பிடும் கரெக்டாக இருக்கணும். நம்ம இருக்கிற வீட்டை சுத்தபத்தமாகவும் வச்சுக்கணும். ஒரு பெட்ரூம்னா இந்த பொருள் அங்கங்கே இருக்கணும், வாஸ்து பிரகாரம் இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், வீடு நீட்டாக இருக்கணும். காலையில் எந்திரிச்சா முதல்ல ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் குளிச்சுட்டு தான் சமையல் அறைக்கு போகணும். ஒரு பெண் ஒரு படுத்துட்டு நான் காலையில் எழுந்திரிச்சா அது மேரேஜ் ஆகிருந்தாலும் பரவாயில்ல, மேரேஜ் ஆகாமல் இருந்தாலும் பரவாயில்ல. இல்லை கல்யாணம் ஆகலை அப்படிலாம் கணக்கே கிடையாது. நம்ம படுத்த படைக்கல இந்த மூதேவின்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து எந்திரிச்சிட்டு போய் குளிச்சுட்டு சமையலில் போய் நீங்கள் அடுப்பை பற்ற வச்சிங்கன்னா அந்த வீடு பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே சுபிக்ஷமாக இருக்கும், நல்லா இருக்குமா, மாற்று கருத்தே கிடையாது. நம்மளுங்க இங்கே 10 மணிக்கு தான் எந்திரிக்கிறதே, 11 மணிக்கு தான் ப்ரஷ்ஷே பண்ணுறது. ப்ரஷ் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு காஃபிலேருந்து ஸ்நாக்ஸ்லேருந்து டிஃபன்லேருந்து எல்லாமே வீடு வரைக்கும் கொடுத்துட்டு போயிடுறான். இறங்கி போனால் 100 ரூபா வந்தால் 110 ரூபா, 10 ரூபா தானே எக்ஸ்ட்ரான்னு வர வச்சு சாப்பிட்ற அளவுக்கு இப்போ டெக்னாலஜி வந்துச்சு. கேஸ் சில பொண்ணுங்களுக்கு கேஸ் எப்படி பற்ற வைக்கணுன்னே தெரியல. அப்புறம் எங்கேருந்து குளிச்சுட்டு போகிறது?
ஸோ இந்த மாதிரிலாம் லைஃப்பில் வந்து இதெல்லாம் மிஸ் பண்ணுறவங்கலாம் பார்த்திங்கன்னா லைஃப்பில் ரொம்ப பிரச்சனை சமாளிச்சிட்ருப்பாங்க. தேவையில்லாத லவ் ப்ராப்ளம், ஹஸ்பண்ட் ப்ராப்ளம், கணவன் பிஸ்னஸில் எதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில் ஆகிருக்காது அவங்க லைஃப்பில். ஸோ வீட்டை வந்து எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறோமோ, நம்ம எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கோமோ அவ்வளவும் லக்ஷ்மியும் வரும், பர்க்கத்தும் வரும், ரிசக் வரும், அது பர்க்கத்தாகும். ஸோ அந்த லக்ஷ்மி வந்து நம்மளுக்கு ஒரு உணவு தரது இன்றைக்கி பொழுது நல்லா இருக்குன்னு நினச்சோன்னா நம்ம வீட்டை வந்து கரெக்டான முறையில் வைக்கணும். ரெண்டாவது பெட்ரூம்ன்றதோட மெயின் கிச்சன், நம்மளோட சமையல் அறைன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம அன்னம் அங்கே தான் வருது. ஒரு வீட்டில் வந்து ஒரு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு ஒரு தடவையாவது அடுப்பை பற்ற வைக்கணும்னு சொல்லுவாங்க முன்னோர்கள்லாம். அடுப்போ ஸ்டவ்வோ கேஸ் ஸ்டவ்வோ கரண்ட் ஸ்டவ் ஆக மொத்தத்தில் அடுப்பு எரியணும், பால் பொங்கணும் காலையில். அந்த மாதிரி அடுப்பை பற்ற வச்சு கிச்சனை வந்து நல்லா சுத்தபத்தமாக வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் ஒரு துணியை போட்டு வச்சுட்டு ஒரு பக்கம் குப்பையாக போட்டு வச்சுட்டு, சில வீட்டெலாம் பண்ணிங்கன்னா தண்ணி கூட குடிக்க யோசிக்கிற மாதிரி இருக்கும். நானே சில கிளைண்ட் வீட்டுக்கு போவேன், கிச்சனில் போனாலே வாஷ் மிஷினில் கை ஹேண்ட் வாஷ் பண்ண போனாலே கொமட்டு வந்துடும். ஏன்னா அந்தளவுக்கு சுத்தம் இருக்காது. அந்தளவுக்கு இல்லை, மோசமாக இருக்கும், அடி மோசமாக. ஒரு பக்கம் பார்த்தா கற்பம்பூச்சி போய்ட்டுருக்கோம், சுத்தம் தாம்மா சோறு போடும். இதுதான் உண்மை. அந்த வார்த்தை சும்மா கிடையாது. எதுக்குன்னா உனக்கும் நல்லது, உன் உடலுக்கும் நல்லது, உன்னை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது. சுத்தம் எவ்வளோ சுத்தமாக இருக்கணும். ஸோ நம்மளும் சுத்தமாக இருக்கணும், வீடும் சுத்தமாக இருக்கணும். முக்கியமாக சமையல் அறைன்றது சுத்தபத்தமாக வச்சு கரெக்டாக அந்தந்த பொருள் அங்கங்கே வச்சு வாரத்தில் டெய்லி 6 நாள் நம்மளும் குளிக்கணும், வீட்டையும் கழுவணும் சுத்தபத்தமாக. டெய்லியும் சாம்பிராணி போட்டால் தப்பு இல்லை, சாயந்தரம் சாம்பிராணி போடுங்க, வத்தி ஏற்றுங்க, சாமி கும்பிட்றவங்க இருந்தால் சாமி படத்துக்கு அலங்காரம் பண்ணுங்கள், ஓதுற ஆளாக இஸ்லாத்தாலாக இருந்தால் டெய்லியும் வீட்டில் தொழுவுங்க, வீடை தொடச்சிட்டு கழுவிட்டு தொழுவுங்க. எவ்வளோ வீட்டில் தொழுதுகிட்டு இருக்கிறோமோ அவ்வளோ பர்க்கத்து வரும், எவ்வளோ நம்ம சாமி கும்பிட்றோமோ அவ்வளோ நம்மளுக்கு லக்ஷ்மி வரும். ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு மனுஷனாக இருந்தால் காலையில் எந்திரிச்சு என்னென்ன கரெக்டாக செய்யணுமோ இதெல்லாமே வீட்டில் செய்கிறத செஞ்சுட்டு, மனைவி இவ்வளவும் செய்யும்போது கணவன் வெளியில் போனான்னா தைரியமாக போகலாம், தைரியமாக வரலாம், வருமானம் வரும், டென்ஷன் இருக்காது, சாடி இருக்காது, இந்த ஆக்சிடெண்ட்டு சண்டை பிரச்சனைகள் இது எல்லாமே தவிர்க்கப்படும். ஸோ லக்ஷ்மி வரணும், பர்க்கத்து வரணும்னா வாழ்க்கையில் கொஞ்சம் வீட்டையும் நம்ம கொஞ்சம் சரி பண்ணணும், நம்மளையும் நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். இதெல்லாம் கரெக்டாக இருந்தாலே அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்மளுக்கானது நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுப்பான். இப்போது சமையல் அறைன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா, சில பாத்திரங்கள் பார்த்திங்கன்னா பீங்கா பாத்திரத்தை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது, ஸ்டீல் பாத்திரத்தை பயன்படுத்துகிறதும் நல்லது தான், காப்பர் பாத்திரத்தை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு தண்ணி குடித்தாலும் பார்த்திங்கன்னா நீங்கள் காப்பரில் குடிச்சு பாருங்களேன், அதோடய வைப்ரேஷனே வேறு மாதிரி இருக்கும், ரொம்ப சுத்தமாக இருக்குமா நீங்கள் காப்பரில் தண்ணி குடித்தா. அதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சரி சேடுக்கு வீட்டில் பார்த்திங்கன்னா கடையில் பார்த்திங்கன்னா காப்பர் தான் தண்ணி குடிப்பாங்க, காப்பரில் தான் தண்ணி வச்சுருப்பாங்க, காப்பர் கிளாஸு, காப்பர் ஒரு கிண்ண மாதிரியோ டப்பா மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நம்மளோட உடலில் வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணோம், எனர்ஜி கூட்டம் காப்பரில். ஸோ அந்த மாதிரி இப்போது சமையலுக்கு சம்மந்தப்பட்ட பொருளுங்கள் பார்த்திங்கன்னா சில பேர் என்னோட கேட்டு தான் வரவன்னு கேட்பாங்க, ஐயா சமையலுக்கு இருக்கிற தகுந்த மாதிரி பொருள் என்ன வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஜாடின்னு சொல்லுவாங்க, மண்ஜாடின்னு சொல்லுவாங்க, ஜாடி மாதிரி வரும், மூடி போட்டு வரும், அந்த மாதிரி ஜாடியை பயன்படுத்தலாம். புரியுதுங்களா? முடிஞ்சளவுக்கு ஸ்டீல் பாத்திரத்தை சுத்தமான பாத்திரத்தை பயன்படுத்துனீங்கன்னா கெடுதல் வராது, இந்த பூச்சின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பிடிக்காது. அது விட்டுட்டு நம்பாளுங்க பார்த்திங்கன்னா 10 ரூபா பாக்கெட் வாங்குறது, பாதி வெட்டுறது, பாதி குழம்புல போட்டுறது, மீதி என்ன பண்ணிடுறது பாதி வச்சிடுறது. ஒரு பாக்கெட் வாங்குவாங்க, பாதி வெட்டுவாங்க போடுவாங்க, பாதி கவர் வச்சுருவாங்க. அந்த பாதி பார்த்திங்கன்னா உள்ளே பூச்சியும் எதுவோ உள்ளே போயிட்டு யூஸ் பண்ணிட்டு திருப்பி வெளியே வந்துடும். அதனால் பார்த்துக்கிட்டே வைப்பாங்க நைட்டு பகலும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பாத்திரத்தெல்லாம் ஓரளவுக்கு சுத்தபத்தமாக வச்சு ஜாடின்ற பொருளை கொஞ்சம் பயன்படுத்தலாம். முக்கியமாக ரொம்ப முக்கியமாக நீ ஃப்ளாட்டில் இரு, நீ எவ்வளோ லக்ஸரியாக இரு, எவ்வளோ பெரிய விஐபியாவது இரு, இல்லை இல்லாத பண்ணுற மனுஷனாவது வீட்டில் நீ அம்மியை பயன்படுத்து. நீ எவ்வளோ பேர் ஆளாக இருந்துட்டு போ, நான் வேணான்னு சொல்ல. நீ லக்ஸரி, நீ BMW ஜாகுவார் எதில் வேணால் போங்க, ஆனால் வீட்டில் ஒரு மூலையிலையாவது எடுத்து போடாமல் ஒரு பயன்படுத்துறதுக்கு ஒரு அம்மிக்கல் வச்சா ரொம்ப 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 நல்லது. அம்மிக்கல்ல அரைச்சி சாப்பிட்ற டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது. ஆனால் அதோட அம்மிக்கல்லை வச்சு அதை நீங்கள் நம்ம வீட்டில் ஆயுத பூஜை செய்யும்போது பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு ஆயுதம் தான், அதுக்குமே பூஜை போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அம்மிக்கல்லையாவது நீங்கள் எடுத்து வாங்கி வச்சுக்கிட்டு சுத்தபத்தமாக வச்சு அதை நீங்கள் பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா அதுவும் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி வர்றதுக்கு ஒரு காரணம். அம்மிக்கல்லை பயன்படுத்தலாம், கிச்சனில் வைக்கலாம், வீட்டில் வைக்கலாம், ஒரு மூலையில் வைக்கலாம், ஓரமாக வைக்கலாம், ஆனால் அம்மிக்கல்லை பயன்படுத்துங்க, இன்னும் நல்லா இருப்பீங்க. ரொம்ப அழகா நேர்த்தியா இருந்தது உங்க பதில். ஒவ்வொருத்தரும் வீட்ல எப்படி இருக்கணும் அப்படிங்கறத ரொம்பவே அருமையா சொன்னீங்க. மகாலட்சுமி கடாட்சம் ஒருத்தருக்கு கிடைக்கணும், ஒரு வீட்டுக்கு கிடைக்கணும்னா நாம எப்படி இருந்தா அது கிடைக்கும் அப்படின்றது நீங்க சொன்ன விதம் ரொம்பவே நல்லா இருந்தது பாய். நன்றி.